வணக்கம் சார், திருக்குட்டி காசு காஞ்சிபுரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா செஸ்ட்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஓனர் 2 ஓனர். இது வந்து ஒரு டீ போர்டு வண்டிங்க. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்குது. இன்சூரன்ஸு இன்னொரு 3 மாதம் இருக்குது. பர்மிட் சரண்டர் பண்ணிட்டாங்க. இப்போ வாங்குறவங்க அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸ் எதுவுமே கிடையாது. புக்கு வந்து ஆர்சி ஓனர்கிட்டே இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக இருக்குது. டயர் கேர் எல்லாமே நல்லா இருக்குது. சீட்டு கவரு, இன்டீரியர் அவுட்லுக் எல்லாம் நல்லா இருக்குது. வண்டி பார்த்துலாம் வாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டீ போர்டு வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி நல்லா இருக்குது. ரேட்டு தான் உங்களுக்கும் கஸ்டமருக்கும் செட் ஆகணும். ஒரு கஸ்டமர் வண்டி. இந்த கஸ்டமர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இண்டிகோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தார் சேல்ஸுக்கு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி. அது வந்து ஒரு லாங்கில் திருச்சியிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு ஒரு எல்லாம் பேசி முடிகிற நேரத்தில் ஒரு கண்ணாடி ஒரு கிராக்குன்னு அது ஒரு அபசகுணமாக வண்டி வேணான்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ ட்ரை பண்ணோம் விட்டு கொடுக்கலான்ட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் அவங்க ஊர்லேயே இங்கேருந்து பணப்பாக்கம் இப்போ சிப் கார்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க டாடா கம்பெனி. அங்கே தான் ஊர் அவருக்கு. அப்புறம் அங்கேயே எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்டோ யாரோ பக்கத்துலேயே வாங்கிட்டாரான். அங்கேயே கொடுத்துட்டார் அந்த வண்டியை. நல்ல வண்டியை வந்து அந்த பார்ட்டி ஒரு சின்னதாக கண்ணாடி ஒரு சின்ன கிராக்குனால அவர் விட்டுட்டு போயிட்டார். மறுபடியும் இந்த வண்டி விற்று கொடுக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக் இன்டீரியர் நல்லா இருக்குது. செஸ்ட் டாடா செஸ்ட் டச் ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கு. டயர் வந்து நல்லாவே இருக்குது. டயர் கண்டிஷனு எஃப்சி 1 வருஷம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இன்சூரன்ஸ் ஒரு 3 மாதம் இருக்குது. நீங்கள் வாங்கினா அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே வண்டி ஓட்ட வண்டி தான். ஒரு நீட்டான வண்டி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்கு. வெள்ளை போர்டு. சீட்டு கவர்லாம் மாற்றிருக்காரு. இந்த டேஞ்சர் லைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக இருக்குது. வண்டியில் வந்தது அப்படியே. ஸ்டெப்னி கண்டிஷனை பார்த்துடலாம். ஸ்டெப்னி நல்லா இருக்கு. இந்த ஏதோ மாட்டுது. ஸ்டெப்னி நல்லா இருக்கு. கேமராமேனை தள்ளி எடுத்துட்டு ஸ்டெப்னி நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு பாருங்க. ஐட்டாலிக் ஜாக்கி அதுக்கு உண்டானது எல்லாமே இருக்கு. ஸ்பேனரு, டாடா செஸ்ட் எக்ஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போஸ்டரிங் மட்டும்தான் வருது. பவர் விண்டோ வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே மேனுவல் விண்டோ தான். வண்டியோட கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தோம். எல்லோ போர்டுன்றதுனால எப்படியும் 1 லட்சம் மேலே தான் ஓடி இருக்கும். 2 லட்சத்தி கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2,41,566 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. நல்லா ஓட்டிகிட்டு இருக்கார் வண்டியை. ஆண்ட்ராய்டு செட்டு இருக்குது. டச் ஸ்க்ரீனு. इंजन कंडीशन पात्रों
என்ன ஸ்டார்ட் பண்ணுறது? இதானே சாவி. சதம் இன்ஜின் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ரேஸ் பண்ணுறான் கிட்ட காட்டுனா. ஆயில் போக எதுவுமே அடிக்கலைங்க. இன்ஜின் நல்லா இருக்குது. கிலோமீட்டர் ஒன்றால் அந்த அளவு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆயில் சர்வீஸும் பண்ணி கரண்டில் இருக்குது. ஏசி போடல, ஏசி மட்டும் போட்டு பார்த்துருக்கேன். ஏசி நல்லா இருக்கு. இப்போ ஏசி நல்ல கூலிங் சார். ஏசி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. கிலோமீட்டர் தான் ஓடிட்டுருக்கு. பொதுவாக வந்து டீ போர்டு வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 1-1.5 அப்படி இருக்கும். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சத்து கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிருக்காரு. சரி, மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு, பார்த்துக்கலாம். இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிற பாருங்க. 2019 2 ஓனரு, எஃப்சி 1 வருஷம், இன்சூரன்ஸ் 3 மாதம் இருக்குது. ஃபைனான்ஸ் எதுவுமே இல்லை. ஃபைனான்ஸ்லாம் இதெல்லாம் கட்டி க்ளோஸ் பண்ணி ஹெச்பிலாம் கேன்சல் பண்ணி வச்சுருக்காரு. நீ வாங்கினா அப்படியே போய் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓட்டலாம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா கேட்குறாரு. கம்மியாகும். உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பேசி டேரெக்டாக பார்த்து முடிச்சு கொடுக்கலாம். யாராவது பார்க்கிங் சேல் வேணால் வண்டியை தந்து கொடுங்க, நம்ம சேல் பண்ணி கொடுப்போம். இந்த வண்டி யாருன்னா தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.